மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 17/1/2026 அன்று பரமக்குடியில் சுதந்திர போராட்ட வீரர் தியாகி இமானுவேல் சேனா அவர்களுக்கு 3 கோடி மதிப்பில் மணிமண்டபத்தை நேரில் வந்து திறந்து வைத்த மாண்புமிகு திராவிட மாடல் அரசின் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆதி திராவிட நலத்துறையின் கீழ் இயங்கும் பள்ளியில் அனுமதிக்கப்பட்ட பணிகள் சான்சன் போஸ்டிங் பயாலஜி இருக்கு. அந்த போஸ்டிங்கில் பாட்டனி ஆசிரியரை சுவாலஜி நடத்தி கொள்கிறார்கள். அதே போன்று லாங்குவேஜுக்கு தமிழ், இங்கிலீஷ் அதை பிடி ஸ்டாஃப் தான் நடத்துகிறார்கள். எக்கனாமிக்ஸ், காமர்ஸ் போன்ற பாடப்பிரிவுகளுக்கும் அதே போன்று உடற்கல்வி ஆசிரியர், துப்புரவு பணியாளர்கள், இரவு நேர காப்பாளர்கள் போன்றவற்றை எஸ்எம்சி அல்லது இல்லாமலே இருக்கின்றது. எனவே ஆதிரானத்துறையின் கீழ் இயங்கும் பள்ளியை பள்ளி கட்டமைப்பு, உட்கட்டமைப்பு மற்றும் சுற்றுச்சூழல் போன்றவற்றை ஏற்படுத்தி தந்தால் அரசு பள்ளியை போன்று ஆதிரானத்துறை பள்ளியும் சீரும் சிறப்புமாக இன்னும் பள்ளி மாணவர்கள் நிறைய பேர் சேர்ந்து இங்கு பயிலக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. எனவே மாண்புமிகு அமைச்சர்கள் இது போன்ற அமைப்பை ஏற்படுத்தி தருவார் என்று தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் கேட்ட வினா வேறு, இப்போது அவர் சொல்றது வேறு. பட் இருந்தாலும் நம்முடைய பள்ளியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் நம்முடைய முதலமைச்சர் தலைமையிலான இந்த அரசு ஆதிதிராவிடர் பள்ளிகளுக்கு, விடுதிகளுக்கு, கல்லூரிகளுக்கு கூடுதல் முறையான நிதிகளை ஒதுக்கீடு செய்து பல்வேறு உட்கட்டமைப்பு வசதிகளை நாங்கள் சிறப்பாக செயல்படுத்தி கொண்டு வருகிறோம். அவர்களுக்கு தரமான உணவு, அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு தங்கக்கூடிய அந்த விடுதிகள் எல்லாம் கடந்த காலத்தை விட இன்னும் பல்வேறு அடிப்படை வசதிகளை இன்று கூடுதலாக நாங்கள் செயல்படுத்தி வருகிறோம் என்பதை இந்த நம்முடைய பேரவைத் தலைவர் உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஸ்டாலின் குமார் அவர்கள். காலனி என்ற பெயரை நீக்கியும் சமூக நீதி விடுதி என்ற பெயர் மாற்றம் செய்தும் எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற வழியில் செயல்படும் திராவிட மாடல் ஆட்சியில் எங்களுடைய துறையூர் தொகுதியில் இருக்கக்கூடிய வலையப்பட்டி, கொட்டையூர், ஒக்கரை போன்ற அரசு ஆதிராவிட துவக்கப்பள்ளிக்கு புதிய கட்டிடமும், அதே போன்று கோட்டாத்தூர், நாகலாபுரம் ஆகிய ஆதிராவிட துவக்கப்பள்ளிக்கு கடந்த 1 வருடங்களுக்கு முன்பாக கட்டிடம் எடுக்கப்பட்டு இதுவரை அந்த கட்டிடம் கட்டாமல் இருக்கின்ற. எனவே திராவிட மாடல் ஆட்சியில் எங்களுடைய ஆதிராவிடத்துறை இயங்கும் பள்ளிக்கு புதிய கட்டிடத்தை மாண்புமிகு அமைச்சர்கள் ஏற்படுத்தி தருவார் என்று தங்கள் வாயிலாக கேட்டு அறிகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, துறையூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட அங்க 30 ஆதிதிராவிடர் பள்ளிகள், கிட்டத்தட்ட 1699 மாணாக்கர்கள் பயின்று வருகிறார்கள். அதில் 5 சமூக நீதி விடுதிகள் இருக்கிறது. இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை ஏற்று வருங்காலத்தில் நிதி நிலைமைக்கேற்ப முதலமைச்சர் கவனத்தை எடுத்துக்கொண்டு பரிசீலிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வினாக்கள் விடைகள் நேரம் முடிவிட்டது. மாண்புமிகு அமைச்சர் கைதூக்கி